ஹாய் நண்பர்களே, வணக்கம். இங்கே பாருங்கள், காலையில் எங்கள் ஊர் ஏரிக்கு மேல் பக்கம் உள்ள விவசாய நிலம் பக்கம் சின்ன சின்ன மலை குன்றுகள் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் ஆடுங்க மாடுங்கள்லாம் ஓட்டின்னு வந்து விவசாயிங்களாம் மேய்ப்பாங்க. இந்த இடம் நாங்கள் காலையில் வந்தோம், பார்த்தோம். சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள். ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னே நாங்களாம் படிக்கும்போது காலத்தில் ஆடு மேய்க்கும்போது தங்களுடைய லவ் பண்ண காதலி பேர் அவங்கவுங்க பேரெல்லாம் இதில் எழுதுவாங்க. கல் செடியில் அந்த வடிவமாக எழுதி வச்சு ஒரு கல் செடியில் பேர் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இது லவ்வர் பேர் வந்து எழுதியிருக்காங்க. இது அப்படியே இருக்கும். இந்த கல் செடி எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் இந்த செடியில் பேர் அப்படியே முத்திரை இருக்கும். இப்போ நாங்கள் கூட அந்த கல் செடியில் இப்போதைக்கு எங்கள் பேரை நாங்கள் எழுத போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தங்களுடைய பேரை கூட நான் எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். இதில் இப்போ வந்து செடியில் என் பேரை எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் கல் செடி. இதில் வந்து நாங்கள் வந்து என் பேரை எழுத போகிறேன். அழகாக பால் வரும் பாருங்கள். ஏத அதில் தெரியுதுங்களா? பி உமாபதி. நீங்களும் இந்த மாதிரி கல் செடியில் உங்கள் பேரை எழுதியிருக்கீங்களா? பாருங்கள். ஏதும்போது பால் வருது பாருங்கள். அழகாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். பால் ஒழுகுது. இந்த மாதிரி கிராமத்திலலாம் இந்த மாதிரி எழுதி நாங்கள் நிறைய கல் செடியில் பேர் ஞாபகமாக எழுதி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கல் செடியில் பால் வழியுது பாருங்கள். அப்படியே காஞ்சிச்சின்னா பேர் அப்படியே இருக்கும். அந்த வடுவு அப்படியே இருக்கும் அந்த செடியில். நீங்கள் யாராவது லவ் பண்ணிங்கன்னா கூட உங்கள் காதலி பேரை நீங்கள் இதே மாதிரி எழுதலாம். அழகாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள்.